எல்லாருக்கும் வணக்கங்க. இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு பூண்டு கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டை வந்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் வதக்கினா போதும். பூண்டை வதக்கிட்டு ஒரு 5-6 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 6 மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ரொம்ப சாஃப்டாகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது வதங்கிறதுக்கு இதுலேயே வந்துட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். தூளுப்பை விட கல் உப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். அதாவது சின்ன மீடியம் சைஸ் தக்காளி அப்படியே 4 வெட்டி போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ரொம்ப குழையெல்லாம் விட வேணாம் தக்காளியை. ஜஸ்ட் கொஞ்சம் லைட்டாக சாஃப்ட் ஆனால் போதும். இப்போ இந்த அளவுக்கு லைட்டாக சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட வேண்டியது தான். இது தாளிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே வந்துட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட விட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்பவே ஈஸியான பூண்டு கார சட்னி ரெடி. ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.